போலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். போலாமா? குட் ஈவினிங். போலாமில்ல? ரைட், ஓகே. கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஓகேவா? ரைட். மார்ச் மந்த் திரும்ப வந்துருச்சு. அந்த ஸ்லைட் பரவாயில்ல. இப்போ ஜனவரி பிப்ரவரி பார்த்தோம். சொல்லுங்க, பரீத் பார்த்தோமா இல்லையா? அதில் வந்து இன்னும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸே வந்து வெவ்வேறு விதமாக நீங்கள் பிரிக்க வேண்டியிருக்குது. இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், ஸ்டேட். புரியுதா இல்லையா? இப்போ இன்டர்நேஷ்னல்னா இந்த G7 கண்ட்ரிலாம் முக்கியம். அமெரிக்காவில் என்ன நடந்தாலும் அது உலகத்துக்கு முக்கிய செய்தியாக இருக்கும். அதே மாதிரி ரஷ்யா, சைனா டெவலப்பிங் நேஷன், ரிவல் ஃபார் USA எக்கனாமிக்கில் வந்து சைனா. இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போ நார்த் கொரியா அதிபரும் ரஷ்யாவும் ஒரு சைட் நிற்கிறாங்க. இந்த பக்கம் யார் நிற்கிறா? உங்களுக்கு சவுத் கொரியாவும் அமெரிக்காவும் நிற்கிறாங்க. இப்போ நேற்று பார்த்தோம், இங்கே ரெண்டு பேரும் ஒரு பாட்டாக நிற்கிறதுனால அங்கே ஒரு புதிய ஒரு அலையன்ஸ் உருவாகுது. யார் உருவாகிறா? பிலிப்பைன்ஸும் ஜப்பானும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸை பதிக்கணும். நேட்டோனா என்ன, ஓகேவா? வார்ஷானா என்ன, டிடினா என்ன. அதே மாதிரி வந்து இந்தியா லெவலில் வந்து எல்லா மாநிலங்களுடைய முக்கியத்துவம் நீங்கள் பரீட்சைக்கு போகிறது முன்னாடி கண்டிப்பாக எல்லா மாநிலங்களுடைய முதலமைச்சர், ஆளுநர்கள், அங்கே இருக்க முக்கியமான ஸ்கீம்ஸ் என்ன எல்லாம் பார்க்கணும். நேற்று கூட ஒரு கவர்னர் வந்து அந்த நெரிசல், கூட்ட நெரிசல் சிக்னத்துக்கு வந்து ஒரு தனிநபர் கமிஷனாக 3 நபர் கமிஷனை போட்டு உத்தரவு போட யார் அவர்? அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஆனந்திபென் பட்டேல் முதலே குஜராத் ஆளுநராக இருந்தாங்க. அந்த மாதிரி யார் ஆளுநர், யார் முதலமைச்சர், குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களுடைய முதலமைச்சர் கேட்பாங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் அதையும் கரெக்டாக பார்க்கணும். ரைட்டா? அப்போ வந்து அடுத்தது வந்து இப்போ புதிய அமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்காங்க, மத்திய அமைச்சர்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டில் என்ன முக்கியமான ஆணையங்கள்? இப்போ கோகுல்தாஸ் ஆணையம் எதுக்கு? கோகுல்தாஸ் ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்கப்பா தமிழ்நாட்டுக்கு அமைச்சிருக்காங்க. எதுக்கு சொல்கா? புரியுது? டெய்லி பேப்பர் படிக்கிறேன்ல. நீதி அரசர் கோகுல்தாஸ் ஆணையம் அதற்காக அமைக்கப்பட்டிருக்குது. சுபாஷினி உங்களுக்கு கள்ளச்சாராயத்துக்காக அமைக்கப்பட்டிருக்குது. நேற்று முந்தானத்து ஒரு ஆணையம் அமைச்சாங்க. என்ன ஆணையம்? அருண்குமார் தானே சார்? கோகுல்தாஸ், நீதி அரசர் கோகுல்தாஸ் தான் ஆணையம் அமைச்சாங்க. அந்த மாதிரி நிறைய ஆணையம். இப்போ வந்து யூபியில வந்து அந்த கூட்டணி ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி என்ன நடக்குது என்பது நீங்க வந்து பொறுமையா நினைச்சு அதுக்கான படிப்பினைகள், அதற்கான குறிப்புகளை வந்து தயார்படுத்தி ஆகும். போலாமா? சென்னை கமிஷனரா அருண்குமார் தானே சார் நியமிச்சிருக்காங்க? கலெக்டரா எதுக்கும் அருண்குமார் தான் சார் இது பண்ணியிருந்தாங்க. ஆமா ஆமா, நான் சொல்றது ஒரு நபர் ஆணையம் அமைச்சாங்க. இப்ப அந்த கள்ளக்குறிச்சியினுடைய அந்த விஷசாராய ஆய்வுக்காக அது வந்து நீதி அரசர் கோகுல்தாஸை நியமிச்சிருக்காங்க. போலாமா? சூப்பர் கொஸ்டின் இருந்தாங்க, அவங்க கொண்டு வரல. வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்? ஒரு நாடு ஒரு தேர்தல் கண்டிப்பா கேட்பாங்கப்பா. இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்கறாங்க. ஒரு நாடு ஒரு தேர்தல். என்ன? ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் தேர்தல். ஒரு நாடு ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரு நாடு ஒரே நாடு ஒரே தேர்தல். Election Commission. Constitutional body, sir. Constitutional body.
Yes, sir. 325. Yes, sir. 15 parts, sir. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலுக்கு பற்றியா ஒரு மாநிலத்தில் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்து அந்த மாநிலத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையம் நடக்கும். இப்போ மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும். மற்ற எல்லா கேம்பஸும் எம்எல்ஏ, எம்பி, வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட் எலெக்ஷன் நடத்துவா. எலெக்ஷன் கமிஷன் ஒரே ஒரு எலெக்ஷன் லோக்கல் பாடி எலெக்ஷன் மட்டும்தான் இது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் நடக்கும். தமிழ்நாட்டுடைய மாநில தேர்தல் ஆணையம் தலைவர் தேர்தல் ஆணையம் யாரு? இது கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஜோதி நிர்மலா சாமியா? ஜோதி நிர்மலா சாமி. அவங்க தான் சார், ஆமா, ஐஏஎஸ். ரிட்டையர்ட் ஐஏஎஸ் சார். மத்திய தேர்தல் ஆணையம் கான்ஸ்டிடியூஷன் பாடி எலெக்ஷன் கமிஷன் வந்து மக்களவை, மாநிலங்களவை தேர்தல் நடத்தும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்கும். ஒருவேளை குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது பிரச்சனை இருக்குதா? யார் தெரிவிப்பா? சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் தான் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அவங்க தான் வந்து நீதிபதிகள் தான் வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை தீர்த்துப்பாங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். திரும்ப திரும்ப கேட்டு இந்த வீடியோஸ் திரும்ப திரும்ப கேட்கும்போது கரெக்ஷன் மட்டும் பார்க்குறது சரிங்களா? அதே மாதிரி முதல் புதுதாக தேர்வு ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் தெரியும் இல்லையா? முதல் பிறகு சார், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டிடியூஷன் பாடியா ஸ்டாச்சுட்டரி பாடியா சார்? சார் 1994 தான் சார். 1994 தான். Sir.
நெக்ஸ்ட் போலாம் சார். அங்க இருந்து வரவங்களுக்கு இங்க இருந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் கிடையாது, மித்தவங்க எல்லாத்துக்கும் இருக்கு சார் அங்க இருந்து. சார் அது 104 சார். எஸ் சார், நம்ம படிச்சிருக்கோம் சார். சார் ஜிஎஸ்டி 101 சார். The 10% reservation, sir. EWS தான் சார். EWS சார். Backward classes, sir. Yes, sir. Option A, sir. Oppenheimer, sir. Option
கிறிஸ்டோபர் நோலன். Christopher Nolan. கிறிஸ்டோபர் நோலன். கிறிஸ்டோபர் நோலன். ஆமா ஆமா சார். ஆமா. அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா? லாஸ் ஏஞ்சல்ஸ். ஆமா ஆமா, கோலிவுட் கோலிவுட். அட்டாமிக் பாம் கண்டுபிடிச்சார்ல சார், அவரோட வாழ்க்கை கதை தான் சார். ஆப்ஷன் ஏ சார். ஓப்பன்ஹைமர். இல்லை சார், ராபர்ட் ஓப்பன்ஹைமர். எஸ் சார். ஷிப்பா? ஷிப்பு. Indian Navy. Ramayanam. சடா.
36 36. ஸ்ரீரங்கம். ராமநாதபுரம் சார். எஸ் சார். Option B, sir. Aurora B.
நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் போலாம். Yes, sir. Madhya Pradesh. Madhya Pradesh. Yes, sir. 73. ரிப்போர்ட்ல ஃபேக்ட் கொண்டு வராங்க. Two, sir.
சல்மான் கான். சார் சைல்ட் லேபர் எராடிகேஷன் ஆக்ட் தானே சார் அது? CLEA. Criminal layer, non-criminal layer. Next போலாம் சார். சரஸ்வதி ரங்கசாமி ஒரு அதான் இந்த சைல்டு லேபர். Solar energy. Italy, sir. சார் ஸ்பெயின் தான் சார் லாஸ்டா சேர்ந்துச்சு. ஸ்பெயின் தான் சார் லாஸ்டா சேர்ந்துச்சு. 99வது நாடு சார். 99வது நாடு. Sir, 100 Carragher joined as sir, ISL. Yes, sir. June 28 joined ஆயிருக்காங்க சார். June 28 joined ஆயிருக்கு சார். Yes, sir. Sir, இது வந்து to provide free electricity to rural household இருக்கு சார்.
எஸ் சார். ஆன்சர் சார், அது ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, கிராமங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும். எஸ் சார். பிரதான் மந்திரி உஜாலா யோஜனா தானே சார்? சௌபாகியா, சௌபாகியா. எஸ் சார். சார் சி நினைக்கிறேன். சார் பிஎஸ்எல்வி சார். பிஎஸ்எல்வி சார். C58 PSLV C58. ஆமா சார் 58. 17 February 24 சார். 24. சதீஷ் தவான். ஆமா சார். புலிகாட், புலிகாட் தானே? The GSLV F14 sir. To the launch of GSLV F14 INSAT 3DS. F14. GSLV F14 sir. Yes sir, February 17, 2014.
நீங்க தப்பு கருத்து. இன்ஷாஅல்லாஹ். எஸ் சார். உருது சார், Sanskrit. சான்ஸ்கிரிட் சார். ஜெய்ஹோ அந்த பாட்டுக்காக குல்ஜார் வாங்கியிருக்காரு சார். ஞானபீட விருது தானே.